ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். அலார சப்தத்திற்கு அறக்க பறக்க எழுந்திருக்காமல் கீச் கீச் என்ற பறவைகளின் சப்தத்தால் கண்விழித்த நம் முன்னோர்கள் பாக்கியம் செய்தவர்கள். இன்று நகரங்களில் மட்டுமல்ல, கிராமங்களிலும் கூட பறவைகளை பார்ப்பது அரிதாகி போய்விட்டது. சின்ன சின்ன சிட்டுக்குருவிகளும் உலக அளவில் அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களுள் ஒன்றாக மாறிவிட்டது. இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களும் இந்த உலகில் வாழும் உரிமையை பெற்றுள்ளன. ஆனால் மனிதனுடைய சுயநலத்திற்காக விலங்குகளையும் பறவை இனங்களையும் அழித்து வருகிறோம். இன்று உலகம் முழுவதும் சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினமானது கடந்த 2010 ஆண்டிலிருந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு பறவைகள் நல ஆர்வலர்கள் சிட்டுக்குருவி இனத்தை காப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார்கள். சிட்டுக்குருவியின் தேவை உணர்ந்த ஐக்கிய நாடுகள் அவை 2010 ஆண்டு மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினமாக அறிவித்தது. டெல்லி அரசு கடந்த 2012 ஆண்டு முதல் சிட்டுக்குருவியை தங்கள் மாநில பறவையாக அங்கீகரித்தது. ஒரு சிட்டுக்குருவியை விளையாட்டுத்தனமாக கொன்ற சலீம் அலி என்ற சிறுவன்தான் பின்னர் தனது வாழ்க்கையே பறவைகளுக்காக அர்ப்பணித்து இந்தியாவின் பறவை மனிதரானார். சிட்டுக்குருவிகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவை இனத்தை சார்ந்தவை. தமிழகத்தில் இவை வீட்டுக்குருவிகள், அடைக்கலாங்குருவிகள், ஊர்க்குருவிகள், சிட்டுக்குருவிகள் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. இதனை சங்க இலக்கியங்களில் மனையுறை குருவி, உள்ளுறை குருவி, உள்ளூர் குருவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவை கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் மக்களோடு சேர்ந்து வாழ்பவை. காடுகளில் தனிச்சையாக இவைகள் வாழாது. சிட்டுக்குருவிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும். இளம் சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். சின்ன அலகு, சிறிய கால்களோடு காணப்படும். இவை 8 முதல் 24 சென்டிமீட்டர் நீளமுடையவை. இதனுடைய அலகுகள் கூம்பொடிவமாக இருக்கும். இதனுடைய எடை 27 முதல் 39 கிராம் வரையில் காணப்படுது. இதன் நிறம் பழுப்பு, சாம்பல், மங்கலான வெள்ளை என்று பல நிறங்களில் காணப்படும். ஆண் பறவையிலிருந்து பெண் பறவை நிறத்தில் வேறுபட்டு காணப்படும். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற பல கண்டங்களில் சிட்டுக்குருவிகள் இருக்கு. இதனுடைய வாழ்நாள் சுமார் 13 ஆண்டுகள். செல்போன் கோபுரங்களால் சிட்டுக்குருவின்னு அழிந்து வர்றதா குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க பறவையியல் ஆராய்ச்சியாளர்கள். தொழிற்சாலைகள் அதிகரிப்பு, அப்புறம் விளைநிலங்கள்லாம் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்ட காரணத்தினால சிட்டுக்குருவிகளுக்கான வாழ்விடமும் இறை தேடும் இடமும் சுருங்கி போயிடுச்சு. வயல்வெளிகளில் ரசாயன தெளிப்பு அதிகரிப்பதனால சிட்டுக்குருவிகளோட உணவான புழு பூச்சிகள்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. பொதுவாக சிட்டுக்குருவிகள் வனப்பகுதியில் வாழறதை விட மனிதர்களோட நெருங்கி வாழறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படும். சிட்டுக்குருவிகள் பொதுவாக வீட்டு மாடம், பரண், ஓடுகளுக்கு இடையே இருக்கிற இடைவெளி போன்ற இடங்களில் கூடு கட்டி வசித்து வந்துச்சு. இப்போ எல்லாம் காங்கிரீட் அப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாகிறதுனால கூடு கட்டி குஞ்சு பொரிக்க அதுக்கு போதிய இட வசதி இல்லை. சிட்டுக்குருவிகள்லாம் விரும்பி உண்ணக்கூடிய கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை போன்ற சிறுதானியங்களுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சு. நாம் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தணுங்க. சிட்டுக்குருவிகள் வீடுகள்லையும் வயல்வெளிகள்லையும் சிதறி கிடக்கிற தானியங்களையும் பயிர்களில் காணப்படுகிற புழு பூச்சிகளையும் தான் உணவாக உட்கொள்ளும். பண்டைய காலங்களில் வீட்டுக்கு தேவையான உணவு தானியங்களை வீட்டு முற்றத்துலையும் மொட்டை மாடியிலையும் வெயிலில் காய வைப்பாங்க. இதை சாப்பிட்றதுக்கு சிட்டுக்குருவிகள்லாம் படப்படையாக வரும். அதை கொத்தி திங்கும். இப்பெல்லாம் மக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் நேரடியாக நெகிழி பைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் வாங்கி சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்துகிறோம். அப்புறம் எப்படி சிட்டுக்குருவிக்கு கிடைக்கும்? விவசாயம் செஞ்ச தானியங்களை அறுவடைக்கு பின்னாடி வீடுகளுக்கு கொண்டு வந்து சுத்தம் செய்வாங்க. அப்போ சிதறின நெல்மணிகளை சிட்டுக்குருவிகள் உணவாக சாப்பிடும்.
அறுவடைக்கான எந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு தானியங்களை வீடுகளுக்கு கொண்டு வரும் முறையே கைவிடப்பட்டுச்சு. கடைகளில் தானியங்களை சாக்கு மூட்டையில் நேரடியாக வியாபாரம் செய்கிறோம். தானியங்களை எடை போடும்போது சுத்தம் செய்யும் போதும் சிதறுகிற தானியங்களை சிட்டுக்குருவிகள் நேரடியாக உணவாக எடுத்துக்கும். ஆனால் இப்போது எல்லா கடைகள்லையும் பாலித்தீன் பைகளில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுறதுனால அந்த வாய்ப்பு அதுங்களுக்கு பறி போயிடுச்சு. சரி, சிட்டுக்குருவியை எப்படி பாதுகாக்கலாம்? முதல்ல சிட்டுக்குருவிகளை அழிவு நிலையிலிருந்து காப்பாற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு பொது அறிவு எல்லாருக்கும் ஏற்படணும். வீடுகளில் சின்ன கிண்ணங்களில் தானியங்களை நிரப்பி பறவைகளுக்கு உணவாக வைக்கணும். பெரிய தொட்டிகளில் நிரப்பி சிட்டுக்குருவிகள் நீர் அருந்தவும் இறங்கி குளிக்கவும் ஏற்ற வகையில் நீர் தொட்டிகளை அமைக்கணும். வீட்டில் சிறிய அட்டைப்பெட்டியில் வைக்கோலை அடைச்சி வீட்டு வறண்டாவிலையோ பால்கனிலையோ மரக்கிளையிலையோ தொங்க விட்டோம்னா சிட்டுக்குருவிகளுக்கு அது போதுமானதாக இருக்கும். இந்த கூடுகளை மழைநீர் படாமலும் பகை விலங்கினங்கள் தொந்தரவு செய்யாத வகையிலும் அமைக்கணும். சிட்டுக்குருவி மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் முழுவதுமாக அழிஞ்சாலும் அது மனித இனத்தினுடைய அழிவுக்கான முதல் படி அப்படிங்கிறத நாம் என்னைக்கும் மறந்துடக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.